Hello friends, welcome back to our channel Mailthogai Studio. இந்த வீடியோல நம்ம hand embroidery stitches தான் பார்க்க போறோம். ஆரி எம்ப்ராய்டரில வந்து மேக்ஸिमम எல்லா ஸ்டிச்சுமே முடிஞ்சிருச்சு. எப்படி பிரிண்ட் அவுட் எடுத்து ட்ரேஸ் பண்ணி வர்க் பண்றது அப்படிங்கற வீடியோ மட்டும் பெண்டிங் இருக்கு. அத நான் லாக்டவுன் முடிச்சோனே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ hand embroideryல வந்து டோட்டலா எவ்வளவு ஸ்டிச்சஸ் இருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் இப்போதான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். டோட்டலா இன்னும் எவ்வளவு ஸ்டிச்சஸ் அப்படினு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணல. இப்போதான் பண்ணிட்டு இருக்கேன். அத அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணிரலாம் அப்படினு சொல்லி தான் இந்த வீடியோ. இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். இப்போ ஆரி எம்ப்ராய்டரில வந்து நான் ஒவ்வொரு வீடியோலயுமே ஒவ்வொரு ஸ்டிட்ச் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஆனா ஹேண்ட் எம்ப்ராய்டரி கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு 3-4 ஸ்டிச்சஸ் சேர்ந்து நான் ஒரு வீடியோல கவர் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஆரி எம்ப்ராய்டரி தெரியல அப்படினா கூட ஹேண்ட் எம்ப்ராய்டரி வச்சு நிறைய டிசைன் போடலாம். ஆரி எம்ப்ராய்டரி கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஹேண்ட் எம்ப்ராய்டரி ரொம்பவே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க உங்களுக்கு எம்ப்ராய்டரியே சுத்தமா தெரியல அப்படினா கூட இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி பிராக்டீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து ஒரு 4 ஸ்டிட்ச் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். ரன்னிங் ஸ்டிட்ச், பேக் ஸ்டிட்ச், செயின் ஸ்டிட்ச் and ஓபன் செயின் ஸ்டிட்ச். இது நாலுமே பேசிக் ஸ்டிட்ச் தான். அது எப்படி போடுறது அப்படினு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் வந்து ரன்னிங் ஸ்டிட்ச். இதுக்கு வந்து நான் நார்மல் ஸ்விங் நீடில் எடுத்துர்க்கேன். த்ரெட் வந்து இந்த மாதிரி டபுளா கோர்த்துக்கோங்க. காட்டன் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறமா த்ரெட் எண்ட்ல இந்த மாதிரி நாட் போட்டுருங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். த்ரெட் அடியில இருந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி த்ரெட் அடியில இருந்து எடுத்துட்டு இது ரன்னிங் ஸ்டிட்ச் தானே, கொஞ்சம் கேப் விட்டு திரும்பவும் த்ரெட் அடியில இருந்து எடுங்க. இந்த மாதிரி மாறி மாறி ஸ்டிட்ச் பண்ணிட்டே வரணும். அதாவது ஸ்டிட்ச் வந்து கண்டினியூஸா வராது, கேப் விட்டு வரும். இதுதான் ரன்னிங் ஸ்டிட்ச். இதுதான் பேசிக் ஸ்டிட்ச். பட் இந்த ஸ்டிட்ச் அதிகமாக நம்ம எம்ப்ராய்டரியில யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து நம்ம ஃப்ளவர்லாம் மேக் பண்ணோம் இல்லையா, அந்த சுருக்க வர்றதுக்காக ஸ்டிட்ச் பண்ணுவோம்ல, அதுக்கு இந்த ரன்னிங் ஸ்டிட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். இது பேசிக் ஸ்டிட்ச் அப்படிங்கறதுனால நான் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கண்டினியூஸா ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிட்ச் பண்ணிட்டே வரணும். இது ஈஸி தான். இது எல்லாத்துக்குமே ஆக்சுவலா தெரிஞ்சிருக்கும். இதை எப்படி எண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட்கெல்லாம் போட்டிருப்போம், அதே மாதிரி நாட்டு தான். இப்போ இந்த இடத்துல எண்ட் பண்ண போறோம் அப்படின்னா நீடில் மேலே எடுத்துக்கோங்க. நீடில் மேலே எடுத்துட்டு லாஸ்ட் ஸ்டிட்ச் போடுவோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி இப்படி பேக்ல திருப்பிக்கோங்க. பேக்ல திருப்பிட்டு ஒரு லூப் மாதிரி வச்சுக்கோங்க. திரும்ப அந்த ஊசியில த்ரெட்டை வந்து 2 சுத்து சுத்திட்டு மேலே எடுத்துருங்க. நாட்டு விழுந்துரும். இது நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட்லயே பார்த்துருப்போம். அதே சேம் மெத்தட் தான். இப்போ நாட் போட்டாச்சு. நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. இவ்வளவுதான். இதுதான் வந்து ரன்னிங் ஸ்டிட்ச். செகண்ட் ஸ்டிட்ச் வந்து பேக் ஸ்டிட்ச். இது எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. அடியிலிருந்து ஃப்ரேம் கடியிலிருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கிறேன். இது வந்து பேக் ஸ்டிட்ச். ஸோ பேக்ல ஸ்டிட்ச் பண்ணும். இப்போ இந்த த்ரெட்டை மேலே எடுத்தோம் இல்லையா, அதுலேருந்து பேக்கில் ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. பேக் சைடு நீடில் குத்திட்டு அந்த த்ரெட்டை மேலே எடுத்தோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீடில் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த த்ரெட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி நீடில் குத்திட்டு இழுத்துருங்க. இந்த மாதிரி இழுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப்பை திரும்பியும் பேக் ஸ்டிட்ச் போடணும். இப்போ அங்கிருந்து இருக்கு இல்லையா, திரும்ப பேக் ஸ்டிட்ச் போட்டு அந்த த்ரெட்டுக்கு ஃப்ரண்ட் வரைக்கும் எடுத்துட்டு போய் த்ரெட் இழுத்துருங்க. இந்த மாதிரி பேக் ஸ்டிட்ச் வந்து பேக்ல ஸ்டிட்ச் பண்ணி அந்த த்ரெட்டுக்கு ஃப்ரண்ட் சைடு நூல் எடுப்போம். இந்த மாதிரி தான் போடணும். இப்போ ரன்னிங் ஸ்டிட்ச்க்கு இதுக்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ரன்னிங் ஸ்டிட்ச் வந்து கேப் விட்டு வரும். பேக் ஸ்டிட்ச் வந்து கேப் இல்லாமல் வரும். திரும்ப இந்த மாதிரி நீடில் குத்திட்டு அந்த த்ரெட்டுக்கு முன்னாடி வரைக்கும் போய் நீடில் மேலே எடுங்க. இப்போ ஸ்டிட்ச் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விங் மிஷினில் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டிச் மாதிரியே இருக்கும். இந்த ஸ்டிச் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபில்லிங்காக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது அவுட்லைன் கொடுக்கறதுக்காக இந்த பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாமே நான் போட்டு காட்டுறேன். இப்போ தேர்ட் ஸ்டிச் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீடில் மேலே எடுத்துக்கோங்க. ஃப்ரேம் கடியிலேருந்து இந்த மாதிரி நீடில் மேலே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு
அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணணும். அந்த த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே குத்திட்டு பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டிச் போடுங்க. இந்த மாதிரி நீடில் குத்திக்கோங்க. நீடில் குத்திட்டு அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, ஒரு லூப் மாதிரி இருக்கும், அது ரெண்டுக்கும் சென்டரில் நீடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நீடில் அப்படியே இழுத்துருங்க. அப்படி இழுத்தீங்க அப்படின்னா ஒரு லூப் மாதிரி விழுகும். அப்போ ஒரு செயின் ஃபார்ம் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ மேலே எடுத்தீங்க இல்லையா, திரும்பவும் அதுக்கு பக்கத்துலேயே குத்திக்கோங்க. அந்த செயின்குள்ளேயே குத்திக்கோங்க. அந்த செயின்குள்ளே பக்கத்தில் அந்த த்ரெட்டுக்கு பக்கத்தில் குத்திட்டு திரும்ப பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்டிச் போட்டுட்டு நீடில் வந்து 2 த்ரெட்டுக்கு இடையில் வச்சுட்டு மேலே இழுத்துருங்க. இதே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டிச் வந்து நம்ம ஆரி எம்ப்ராய்டரிலே பார்த்துருப்போம். இந்த ஸ்டிச் மேக்ஸிமம் ஃபில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆரி எம்ப்ராய்டரியில் வந்து கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து நம்ம காட்டன் த்ரெட்டில் போடுறோம். ஹேண்ட் எம்ப்ராய்டரி மேக்ஸிமம் காட்டன் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு சில்க் த்ரெட் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட்லேயும் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே போடலாம். ஓகே, இது ஃபுல்லாக போட்டு காட்டுறேன். இப்போது இந்த செயின் ஸ்டிச்சை எப்படி என் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்படி லாஸ்ட்டு லூப்லேருந்து அடியில் த்ரெட்டை கீழே இழுத்துருங்க. அதாவது லாஸ்ட் லூப் லாக் ஆகிற மாதிரி த்ரெட்டை கீழே எடுத்துருங்க. கீழே எடுத்துட்டு திரும்பவும் லாஸ்ட் லூப்புக்குள்ளேயே த்ரெட்டை மேலே எடுங்க. இந்த மாதிரி மேலே எடுத்துட்டு திரும்பி மேலே எடுக்கும்போது அடியில் த்ரெட்டை வந்து ஒரு லூப் மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நீடில் கீழே குத்திக்கோங்க. இப்போ அடியில் காட்டுறேன். அடியில் அந்த லூப் மாதிரி எடுத்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு 2 சுற்றிட்டு நீடில் இழுத்துருங்க. இப்போ நாட்டு விழுந்துடும். ஓகே, இதுதான் செயின் ஸ்டிச். ஓகே, 4th ஸ்டிச் ஓப்பன் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி 2 பேரலல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லைன்லேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துருங்க. நார்மல் செயின் ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம அதுக்கு பக்கத்துலேயே நீடில் குத்துவோம். ஓப்பன் செயின் ஸ்டிச்சுக்கு செகண்ட் லைனில் குத்தணும். செகண்ட் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு ஸ்லாண்டிங்காக குத்தணும். இப்படி கிராஸாக இப்படி குத்திட்டு நீடில் வந்து இந்த 2 த்ரெட்டுக்கு சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த 2 த்ரெட்டுக்கு சென்டரில் நீடில் இருக்கணும். அப்போ தான் ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். இப்போ இழுக்கும் போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ சென்டரில் நீடில் இருக்குது. இப்போ இழுத்தா ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். இது டைட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இதுக்கு பேரலல் லைனில் இந்த மாதிரி நீடில் குத்திக்கோங்க. ஒரு பா ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி குத்திட்டு நல்லா த்ரெட்டை டைட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை டைட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃபஸ்ட் லைனுக்கு கிராஸாக ஸ்டிச் பண்ணணும். இப்போ செகண்ட் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு நீடில் குத்திக்கோங்க. நீடில் குத்திட்டு திரும்ப அந்த த்ரெட்டு வந்து நீடில் சுற்றி இருக்கணும். அதாவது 2 த்ரெட்டுக்கு இடையில நீடில் இருக்கணும். அப்போ தான் ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். பாருங்கள், நீடில் வந்து 2 த்ரெட்டுக்கு இடையில இருக்குது. இப்போ த்ரெட்டை இழுத்துடலாம். டைட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அதுக்கு பேரலல் லைனில் இந்த மாதிரி நீடில் குத்திக்கோங்க. இந்த நீடில் குத்திட்டு த்ரெட்டை டைட் பண்ணிக்கோங்க. திரும்ப செகண்ட் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு கிராஸாக திரும்ப நீடில் இழுத்துருங்க. நீடில் 2 த்ரெட்டுக்கு சென்டரில் இருக்கணும். டைட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பேரலல் லைனில் இந்த மாதிரி நீடில் குத்திக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எப்படி பண்ணுறோன்னு சொல்லி. இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டே வரும். இப்போ ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இந்த ஸ்டிச்சை எப்படி எண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி பா ஷேப்பில் வச்சுருக்கோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் ரெண்டு லைன்லேயுமே இந்த மாதிரி குட்டி லாக் ஸ்டிச் போட்டு எண்ட் பண்ணணும். பாருங்கள், கடைசி எண்ட் பண்ணும்போது மேலேயும் ஃபர்ஸ்ட் லைன்லேயும் இந்த மாதிரி குட்டி லாக் போட்டுக்கோங்க, செகண்ட் லைன்லேயும் இந்த மாதிரி குட்டி லாக் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஷேப் வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி நீடில் மேலே எடுத்துகிட்டு திரும்ப அடியில் குத்திட்டு நார்மல் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நாட்டு தான் நம்ம போடணும். இந்த வீடியோவில் நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு ஆல்பம் தனியாக செப்பரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கும்போது கூட உங்களுக்கு ஸ்டிச்சஸ் மறந்து போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் எந்தெந்த டிசைனுக்கு எந்தெந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவும் கிடைக்கும். அதுக்காக தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடய ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.